சோறு தினந்தின்றவன் அல்ல, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசியவன் அல்ல, பல வேடிக்கை மனிதனைப் போல வாழ்ந்து வீழ்ந்தவன் அல்ல. அவரை வீழ்த்தவும் முடியாது. அவர் பெயரை கேட்டால் வெறி பிடிக்கும். அவர் கவிதைகளால் தீப்பிடிக்கும். நம் மரபணு முழுவதும் தமிழ் ஒலிக்கும். அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும். எட்டய புறத்தில் விளைந்த ஒரு மகா கவி, தமிழ் தாய் பிச்செடுத்த ஒரு மகா அவதாரம். சமூகத்திற்கு சாட்டை எடி கொடுக்கும் தம்முடைய கவிதைகளால் மாணவர்களுக்கு காவிய தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். கங்கை கரையிலே பாவங்களை கழுவும் சில வேடிக்கை மனிதர்கள். ஆம், ஆனால் பாரதிக்கோ புதிய பாதை கங்கை கரையில் தான் உருவானது. இப்படியா வீடுபட்டு கிடக்காங்கன்னு நினைச்ச பாரதிக்கு பரிசாக கிடைத்தது முண்டாசும் எழுதுகோலும் புத்தகங்களும், கூடவே செல்லம்மாளும்.